بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கோர் அருள்கொடையாக வழங்கப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் நாமெல்லாம் இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று இவ்வுலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திலே இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு நம்முடைய மார்க்கம் நாம் மறுமையிலே சுவனத்தை அடைவதற்காக நமக்கென்று ஏராளமான வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே நாம் கடைபிடித்து வாழும் பொழுதுதான் மறுமை என்கிற நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதியான சுவன வாழ்க்கையை பெற முடியும் என்பதையும் நமக்கு இஸ்லாம் திருமறை குர்ஆனுடைய போதனைகளிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலிருந்தும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த போதனைகளை கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைய காலத்தில் வணக்க வழிபாடுகளை செய்வதிலும் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிப்பதிலேயும் பெரும் சோர்வுடையவர்களாகத்தான்
நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழுகையை நிலைநாட்டுவதில் சோர்வு ஏற்படக்கூடிய நிலையை நாம் உணர்கிறோம். இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய உறுதியோடு பின்பற்றுகிற நிலையில் சோர்வை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது. இன்னும் ஏராளமான காரியங்கள், தீமைகளை விட்டும் விலகக்கூடிய காரியத்தில் சோர்வடைகிறார்கள். இறைவனுடைய அருளை பெறுவதிலே சோர்வடைகிறார்கள். இப்படி சோர்வடைந்து முடங்கி போய் தீமைகள் நிலைத்திருக்கிற இந்த உலகத்தில் மார்க்கத்தின் மீது அதிகமான ஆர்வத்தை காட்டாமல் சோர்ந்து போய் தீமைகளிலே தன்னை இணைத்து கொண்டு வாழக்கூடிய நிலைதான் இன்றைக்கு அதிகமாக நம்மால் உணர முடிகிறது. தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். நிச்சயமாக சுபுகு தொழுகையிலே போய் நாம் பள்ளிவாசலிலே கலந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது நாம தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். ஒரு நாள் வருவார்கள், 2 நாள் வருவார்கள், அதற்கு பிறகு சோர்வடைந்து படுத்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அதுபோல் தீமையில் இருந்து நாம விலக வேண்டும். இனிமேல் நாம சினிமாவை பார்க்கவே கூடாது, இனிமேல் சீரியல்களை பார்க்கவே கூடாது, நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த செல்போன் மூலமாக எந்த தீமைக்கும் நாம சென்று விடக் கூடாது, நாம் இந்த தீமையில் இருந்தெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவார்கள். ஆனால் சோர்வடைந்து போய் திரும்பவும் அந்த தீமைக்குள்ளே மூழ்கி போயக்கூடிய நிலை ஏற்படும். நாம இறைவன் சொன்னது மாதிரி வாழ வேண்டும், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது மாதிரி வாழ வேண்டும் என்கிற அந்த நினைப்பு இருக்கும். ஆனால் அவற்றை உறுதியோடு செயல்படுத்தாமல் சோர்ந்து போய் சோர்வடைந்து அதனை பின்பற்றாமல் விட்டு விடுவார்கள். இப்படியெல்லாம் சோர்வடையக்கூடிய நிலையிலே இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, இதற்கு முன்னால் நம்மை கடந்து சென்று விட்ட இறை நம்பிக்கையாளர்களும் அவர்களோடு வாழ்ந்த நல்லடியார்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படி சோர்வடையாமல் இறை மார்க்கத்தை உறுதியோடு கடைபிடித்தார்கள் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வையும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற காரியத்தில், அவனுக்கு வணக்க வழிபாடுகளை செய்கிற காரியத்தில், தீமையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளுகிற காரியத்தில் உறுதிப்பாடோடு செயல்பட்டு நாம் நம்முடைய இறை விசுவாசத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இதற்கு முன்னால் இறை நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அவர்களுடைய வாழ்வோடு ஒப்பிடும் பொழுது நாம் இறை மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறோம். தியாகமே செய்யாத நிலையில் வாழுகிற நாம் ஏன் நம்முடைய வாழ்வையில இவ்வளவு சோர்வு? ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சோர்வடையக்கூடிய எந்த நிலையிலேயும் சோர்வடைந்து விடாமல் அல்லாஹ்வுடைய அருளை நாடி துடிப்போடு ஓடிக்கொண்டே மறுமையினுடைய வெற்றியை அடைந்தார்களே, அவர்களுடைய வாழ்வையும் நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகய்யும் மின் நபியின் காத்தல மாஹு ரிப்பியூன கஸீர், எத்தனையோ நபிமார்களோடு சேர்ந்து எவ்வளவோ படையினர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டிருக்கிறார்கள். வமா லஃபு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அப்படி அவர்கள் போரிட்ட அந்த காலகட்டத்தில் எல்லாம் இறைவனுடைய பாதையிலே அவர்கள் போர் செய்து அதிலே எப்படிப்பட்ட சங்கடங்களையும் சிரமங்களையும் அவர்கள் பட்டார்களோ அவற்றிற்கெல்லாம் ஒமா லஃபு, அவர்கள் சோர்வடைந்து போய்விடவில்லை.
ஒமஸ்தகானு அவர்கள் பலகீனப்படவில்லை. அவர்கள் அந்த நேரத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில அவ்வளவு வீரியமாக செயல்பட்டார்கள், போர் புரிந்தார்கள். அப்படி செயல்பட்ட அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வை பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம எப்படி இறைவனுக்காக நம்மை நாம் தயார்படுத்தி இருக்கிறோம்? இறைவனுக்காக செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நமக்கு இன்றைக்கு அவ்வளவு சிரமம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது என்பது சாதாரண ஒரு விஷயமா? அப்படி போர் புரிந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ படையினர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனா அவங்க பலகீனப்படல, சோர்வடைந்து விடவில்லை. இன்னமா காண கவுலுகும் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா அக்ஃபிர் லனா துனூபனா, இறைவா எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, நாங்கள் செய்த காரியங்களில் ஏற்பட்டிருக்கிற தவறுகளை இறைவா நீ மன்னித்து விடு. சப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை நீ நிலைப்படுத்துவாயாக. சோர்வு அவர்களுக்கு வரல. ஏன் வரவில்லை? எந்த மார்க்க காரியத்திலே அவர்கள் ஈடுபட்டார்களோ அந்த மார்க்க காரியங்கள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, எங்களுடைய காரியங்களில் ஏற்படுகிற தவறை மன்னித்து விடு. வசப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதத்தை நீ நிலைப்படுத்து, எங்களுடைய உள்ளத்தை நீ உறுதிப்படுத்து. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக, நாங்க சோர்வடைய மாட்டோம். இந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக நாங்க போர் புரியும் பொழுது, உன்னுடைய பாதையிலே நாங்க இறங்கும் பொழுது எங்களுடைய பாதங்கள் உறுதி பெற்றிருக்க வேண்டும், உள்ளத்துல சோர்வு வந்துவிடக் கூடாது. உன்னை வணங்குகிற விஷயத்துல, உனக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் நாங்க சோர்வடைந்திடக் கூடாது, எங்கள் பாதம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு இறை தூதர்களோடு சேர்ந்து எத்தனையோ படையினர்கள் போரிட்டிருக்கிறார்கள், இறை பாதையிலே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆத்தாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் உலகத்தினுடைய கூலியை வழங்கினான். ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரா, மறுமையினுடைய அழகிய கூலியையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், அல்லாஹு இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் யுஹிப்புல் முஹ்சினீன், அவர்கள் நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களை, பொறுமையோடு செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனங்களில் அல்லாஹ் எப்படிப்பட்ட வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகிறான் என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இறை பாதையிலே நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவா உன்னை வணங்குகிற விஷயத்துல நீ என்னை உறுதியாக்கு, உன்னுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல இறைவா என்னுடைய பாதத்தை நீ நிலைப்படுத்து, அதில் நாங்க நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஏன் சோர்வு வந்து விட்டால் நாங்க வணக்க வழிபாடுகளில் இருந்து தவறி போய் விடுவோம். தீமைகளை எதிர்கொள்ளுகிற அந்த போராட்டத்தில் இருந்து நாம தவறி போய் விடுவோம். தீமைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான். செல்போன் மூலமாக நம்மை தீமைகள் வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றி ஏராளமான தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வரும் பொழுது நாம உறுதியோடு அந்த தீமையை எதிர்கொண்டு அதிலிருந்து நாம விலகி அல்லாஹ்வுடைய பாதையில நாம போக வேண்டும் என்றால் நம்முடைய பாதம் நிலைபெற வேண்டும். அதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கணும். அப்படித்தான் இதற்கு முன்னால் சென்ற சமுதாயங்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலையும் தங்களை அர்ப்பணிப்பாங்க. உலக ரீதியாக ஏற்படுகிற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பார்கள். அதுபோன்று எதிரிகளிடத்தில் இருந்து இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். எந்த நிலையில? வணக்க வழிபாடு. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எதிரிகள் எல்லாம் நம்மை நோக்கி நம்மை கீறி கிழித்து பித்து திம்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவா எங்களை பாதுகாத்து விடு என்று பிரார்த்திக்கிற முஸ்லிம் எப்படி இருக்கிறான்? சினிமாவிலே மூழ்கி இருக்கிறான், சீரியல்களிலே மூழ்கி இருக்கிறான். சுபுடைய தொழுகை ஹலாக்காக்கி விட்டு வீட்டிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான்.
இறை மார்க்கத்தை சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்துவிட்டு இறைவனால் தடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலேயும் தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்திலே இருக்கிற வீணிலேயும் விளையாட்டிலேயும் மூழ்கி போய் கிடந்து விட்டு இறைவா எதிரிகளிடத்தில் இருந்து பாதுகாப்பு தாய் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்கிருந்து வரும்? இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து போராட்ட களத்திலே நின்று இறைவா நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று கேட்டார்கள். இறைவா உன்னுடைய மார்க்கத்திலே என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன், என்னுடைய பாதத்தை நிலைப்படுத்து என்று கேட்டார்கள். இறைவா உன்னுடைய பாதையிலே நான் நிற்கிறேன், இந்த எதிரிகளிடத்திலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், அவர்களுக்கு நாம் உலகத்திலேயும் உதவி செய்தோம். அவர்களுக்கு உலகத்திலேயும் நாம கூலி வழங்கினோம். மறுமையிலேயும் அவர்களுக்கு அழகான கூலியை நாம வழங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். என்றால் இன்றைக்கு வாழுகிற முஸ்லிமாக இருக்கிற நாம் அதிலிருந்து படிப்பினை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? சோர்வடைய கூடாது. மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுல சோர்வு வரக்கூடாது. வணக்க வழிபாடுகளை செய்வதில் சோர்வு வரக்கூடாது. இந்த மார்க்கத்தை உறுதியோடு கடைபிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் இறைவனுடைய அந்த உதவி என்பது நமக்கு வரும். ஆனால் இன்னைக்கு சோர்வைத்தான் பார்க்கிறோம். உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு பாடுபடுகிறான் ஒரு முஸ்லிம், உலக ரீதியாக பாடுபடுறான். சோர்வடைந்தாலும் அதற்கு பிறகும் போறான். வேலைக்கு காலையில போகிறார்கள், சோர்வு ஏற்படுது, அதனால முடித்து விடுகிறார்களா? இனி வேலைக்கு போகாண்டா நிம்மதியா வீட்டுல தூங்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்ல, சோர்வடைந்தாலும் ஓய்வெடுத்து விட்டு ஓடுகிறான். மார்க்க விஷயத்திலேயே நாம் இப்படி தொடர்ச்சியாக நம்மை நாம் அர்ப்பணிக்கல. ஏன் நாம் மார்க்க விஷயத்தில் முழுமையாக நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை? ஏன் நம்மிடத்திலே வணக்க வழிபாடு இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்குது? தொழுகைகள் எல்லாம் இன்றைக்கு சின்னாபின்னமாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எப்பவாவது தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நேரம் ஒரு நாளைக்கு 4 தொழுகைகளை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுபஹ் நேரத்திலே நிம்மதியாக கிடந்து உறங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறை உதவி எங்கிருந்து வரும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இறைவனுக்கு நம்மை நாம கட்டுப்படுகிற விஷயத்துல சோர்வை நாம் அடைந்து விடக் கூடாது. இன்னைக்கு நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. சஹாபாக்களுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். சோர்வடைய வேண்டும் என்றால் அவர்கள் சோர்வடைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஹந்தக் யுத்தத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். அகல் போரை முடித்து விட்டு வர்றாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு போர். நாலாபுறத்திலிருந்தும் எதிரிகள் வந்து இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காக, ரசூலுல்லாஹ்வை இல்லாமலாக்குவதற்காக, இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக போரிட்டு வந்தார்கள், போர் தொடுத்து வந்தார்கள். மிகப்பெரிய போர். அந்த போர் முடிக்கப்படுகிறது, வெற்றி கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். வந்து தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் குளிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். எப்படிப்பட்ட நிலையில வர்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைகள் எல்லாம் புழுதி படிந்திருக்கிறது. புழுதியை தட்டி விடுகிறார்கள். விட்டு கேட்கிறார்கள், வலஅத்த சிலாஹ, ஆயுதங்களை வைத்து விட்டீர்களா? வல்லாஹி மா வலஅனாஹு, இன்னும் வானவர் படைகளாக இருக்கிற நாங்கள் இன்னும் ஆயுதத்தை கீழே வைக்கல. போங்க. ஒரு திசையை நோக்கி சைகை செய்கிறார்கள். உஹ்ருஜூஹும், அவர்களை நோக்கி நீங்க போங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கை காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்க போகணும்? சொல்கிறார்கள், பனு குரைலாவை நோக்கி போங்க. அவர்களை நோக்கி அடுத்த போருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து கட்டளை இறக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆயுதங்களை தூக்கி கொண்டு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், பனு குரைலாவை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று கட்டளையிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அடுத்து வந்த கை இன்னும் அவர்கள் குளித்து கூட ரெடியாகல, உடனே கிளம்பி அடுத்த போருக்காக சென்றார்கள். எப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இந்த மார்க்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள்? சோர்வடைந்தார்களா? யா ரசூலுல்லாஹ், இப்பத்தான ஒரு போரை முடித்திருக்கிறோம், ஒரு நாள் எங்களுக்கு அவகாசம் கொடுங்களேன், ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்களேன், எங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து விட்டு வருகிறோம், கொஞ்சம் நிம்மதி அடைந்து விட்டு வருகிறோம். இந்த போர், அகல் போர் என்பது மிகப்பெரிய பலகீனத்தில் சந்தித்தார்கள். வயிற்றிலே கற்களை கட்டி இருந்தார்கள். சாப்பாடு கிடையாது. 3 நாட்களுக்கு மேல் சாப்பாடு இல்ல. அப்படியெல்லாம் சிரமப்பட்டு
ஒரு போரை முடித்துவிட்டு பட்டினி பட்டாளமாக வந்து நிற்கிற இந்த சஹாபாக்களிடத்திலே ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டளையை சொல்கிறார்கள். பனு குரைலாவை நோக்கி அடுத்த போருக்கு போகணும் என்றார்களே, சோர்வடைந்தார்களா? சஹாபாக்கள் எல்லாம் புறப்பட்டு பனு குரைலாவை நோக்கி சென்றார்கள். அவர்களை போய் முற்றுகையிட்டார்கள். பல நாட்கள் அந்த போர் நீடித்தது. எப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி அவர்கள் இந்த இஸ்லாத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் நிலைப்படுத்துவதற்கு நமக்கு இன்னைக்கு முடியலையே. தொழுகையை நிலைப்படுத்தி நான் இந்த தொழுகையை விடமாட்டேன் என்று உறுதியோடு கடைபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு சோர்வு தட்டி போய்விடுகிறது. நான் இந்த தீமைக்கு நான் போக மாட்டேன், என்னுடைய கையில் இருக்கிற இந்த செல்போன்ல இருக்கிற தீமையை நான் தொடமாட்டேன், இதற்கு பின்னால் நான் செல்ல மாட்டேன், இந்த சினிமாக்களை சீரியல்களை இது போன்றிருக்கிற இந்த ஏராளமான என்னுடைய வணக்க வழிபாடுகளை நாசப்படுத்துகிற இறை சிந்தனைகளை நாசப்படுத்துகிற இந்த காரியத்திலிருந்து நான் விலகி நிற்பேன் என்கிற அந்த உறுதிப்பாடு நமக்கு வரமாட்டேங்குது. சோர்வடைந்து போய்விடுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் போரை முடித்து விட்டு வருகிறார்கள், அடுத்த போருக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த போரின் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு என்பது அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடோடு செயல்பட்டவர்கள். இந்த போர்ல ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டு வர்றாங்க, ஹந்தக் யுத்தத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே அம்பெறியப்பட்டு கடுமையான காயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில அவர் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே அந்த ஒரு கூடாரத்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில் ஒரு கூடாரத்தை அமைத்து சஅத் அவர்களை அங்க தங்க வைக்கிறாங்க, அவர்களை பராமரிப்பதற்காக. இந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டளையை சொல்லி அடுத்த போருக்கு போகிறார்கள். இந்த நிலையில் தன்னுடைய கடுமையான காயத்தோடு அடுத்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். அந்த போர்க்களத்தில் அதிகமான நாட்கள் கடந்து ஓடுகிறது. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, பனு குரைலா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல சரணடைந்து விடுகிறார்கள். நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம். அந்த பனு குரைலாவுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டதற்கு பிறகு ஒண்ணும் செய்ய முடியல. கொஞ்ச நாள் தாக்கு பிடித்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் இஸ்லாமிய படையிடத்திலே மண்டியிடுகிறார்கள். நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு முஆத் அவர்களை வர சொல்கிறார்கள். அவர்தான் இவருடைய விஷயத்துல தீர்ப்பளிக்கணும். கொண்டு வர்றாங்க, கூட்டிட்டு வர்றாங்க சஅத் இப்னு முஆத் அவர்களை. கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர் வந்த உடனே ஒரு வாகனத்துல வைத்துதான் அழைத்து விட்டு வருகிறார்கள். சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உங்களுடைய தலைவரை போய் நீங்க அழைத்து வாருங்கள், எழுந்து போய் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் அவளை அழைத்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருடைய விஷயத்துல என்ன தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்ப சஅத் அவர்கள் சொல்லுகிறார்கள், தக்துலு மகாத்திலத்துக்கும், இந்த படையினருடைய படை வீரர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். இதுல யாரெல்லாம் போரிடக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட வேண்டும். அதுபோன்று இவர்களுடைய பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும். இவருடைய நிலங்கள் எல்லாம் பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கலைத்த ஹுக்மல்லாஹ், அல்லாஹ் எந்த நீதியை வழங்குவானோ, எந்த தீர்ப்பை அளிப்பானோ அதைத்தான் நீங்களும் வழங்கி இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறார்கள். சஅத் அவர்கள் இப்பதான் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். நம்முடைய உள்ளத்துல சோர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றால் சஅத் இப்னு முஆத் அவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம, இறைவா, அலமு, நீ அறிந்தவன். எதை அறிந்தவன்? நான் இந்த உலகத்திலே வாழுகிற இந்த வாழ்நாளில் எனக்கு எது விருப்பமாக இருக்கிறது என்பதை நீ அறிந்தவன். என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இந்த குறைஷிகள் நீ இந்த தூதரை அனுப்பிய நேரத்திலே அவர்களை அந்த மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க? இந்த குறைஷிகள் நிராகரித்தார்கள். நீ அனுப்பிய மார்க்கத்தை நிராகரித்து விட்டு உன்னுடைய தூதரை இந்த நாட்டிலிருந்தே அவர்கள் வெளியேற்றினார்களே, இந்த குறைஷிகளோடு போர் புரிவதுதான் இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது என்பதை நீ அறிவாய். மனுஷனிடத்துல சொல்லல, அவரு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்கிறார். இறைவா, இதுதான் எனக்கு விருப்பம். அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுறது, எதிரிகளை களம் காணுவது, அப்படிப்பட்ட நிலைதான் எனக்கு இந்த உலகத்தில் மிகவும் விருப்பமானது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இறைவா, இத்தோடு இந்த குறைஷிகளுடைய போர் என்பது முடிவுக்கு வந்து விட்டது நான் என்று எண்ணுகிறேன்.
இல்ல இனிமேலும் போர் பாக்கி இருக்கிறது என்றால், இறைவா நீ இந்த உலகத்தில் என்னை உயிர் வாழச் செய், அவர்களோடு போரிடுவதற்காக. இல்லை இந்த போர் முடிந்து போய்விட்டது, இனிமேல் குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே போர் இல்லை என்றால், இறைவா என்னுடைய காயம் ஆறக்கூடிய நிலையில் இருக்குது, அந்த யுத்தத்திலே அவருக்கு ஏற்பட்ட அந்த காயம் ஆறக்கூடிய நிலையில் இருக்குது, இந்த காயத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டு வர வேண்டும், அதன் மூலமாகவே நான் மரணிக்க வேண்டும் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்ததே இறைவனுக்காக வேண்டிதான், அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்குமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். இறைவா உன்னுடைய மார்க்கத்தை மறுத்தார்கள், உன்னுடைய தூதரை வெளியேற்றினார்கள், இவர்களோடு போரிட வேண்டும், இதுதான் எனக்கு இந்த உலகத்தில் விருப்பமானது. அப்படி போர் பாக்கி இருக்கும் என்றால் என்னை உயிர் வாழச் செய், இல்லை என்றால் என்னுடைய போரிலே ஏற்பட்ட காயத்தோடே நான் மரணித்து போக வேண்டும். அந்த மரணம் என்பது வீர மரணம், ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறக்கூடியது என்பதை உணர்ந்து பிரார்த்தித்தார்களே, அது நமக்கு எவ்வளவு உத்வேகத்தை தர வேண்டும். சோர்வடைந்தார்களா? நமக்கு இன்னைக்கு தொழுவதற்கும் இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் சோர்வாக இருக்கிறது. ஆனால் இறை பாதையில் தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பது அந்த சஹாபிக்கு விருப்பமானதாக இருக்கிறது என்றால், எந்த நிலையில் அவர் இந்த இஸ்லாத்தை புரிந்து கொண்டு, தான் எதற்காக இந்த இஸ்லாத்திலே வாழுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு, தன்னுடைய மறுமை நிலை எப்படி அமைய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார். அவர் செய்த பிரார்த்தனை மாதிரியே போர் முடிவுக்கு வந்து விட்டது என்பதை அறிவிக்கிற விதத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருடைய காயத்திலிருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு வழிகிறது. எந்த அளவிற்குனா, அவருக்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்திலிருந்து வருகிற ரத்தம் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற கூடாரத்தை நோக்கி பாய்ந்து ஓடுகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க பதறி போய் விடுகிறார்கள். கேட்கிறாங்க, உங்களுடைய கூடாரத்தில் இருந்து இது மாதிரி ரத்தம் ஓடி வருகிறது என்ன என்று பதறி போய் பார்க்கிறார்கள். அங்கே சாத் அவர்களுடைய உடம்பில் இருந்து அந்த காயத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. அவர் அதன் மூலமாகவே மரணித்து போய்விட்டார் என்கிற செய்தியை நாம ஹதீசுகளிலே பார்க்கிறோமே. நம்முடைய உள்ளத்தில் சோர்வு ஏற்படுகிறது என்றால், இந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஏன் சோர்வு ஏற்படல? ஏன் அவர்கள் இவ்வளவு உறுதியோடு இந்த மார்க்கத்தை கடைபிடித்தார்கள், மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள்? ஏன் நாம சிந்திக்காம இருக்கிறோம்? மறுமையை உணர்ந்தார்கள், தன்னுடைய வாழ்வை உணர்ந்தார்கள். இதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை, மறுமையிலே வெற்றி அடைவதற்குத்தான் உலக வாழ்க்கை. அதை தாண்டி எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த உலகம் நமக்கு இல்லை என்பதை உணர்ந்தார்கள். அப்ப அந்த உணர்வு என்பது நம்முடைய உள்ளத்திலையும் ஏற்பட வேண்டும். சோர்வு வரும் பொழுது அந்த சோர்வை நாம களைந்து விட்டு மறுமையை நோக்கி ஓட வேண்டும், மறுமையை நோக்கி நம்முடைய காரியங்களை அமைக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள்ல கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது, மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்திலே கவனம் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது. அப்படி இருந்து விட்டால், சோர்வடைந்து விட்டால், அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமக்கு இல்லாமல் போய்விடும். உறுதியோடு செயல்படணும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவோ பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் நாம வாழும் பொழுது நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் உறுதியோடு செயல்படுறதுக்கு, அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு, இறைவா எனக்கு நேர் வழியை கொடு, இறைவா எனக்கு இறையச்சத்தை கொடு, இறைவா என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை நிலைப்படுத்து. ஏனென்றால் நீதான் உள்ளத்தினுடைய அதிபதியாக இருக்கிறாய், நீதான் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்க சொன்னாங்க. இறைவா என்னுடைய பாதத்தை உறுதிப்படுத்து, யாமு கல்லிவல் குலூபி சப்பித் கல்வி அலா தீனிக், இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய பாதத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிறைவுபடுத்து. ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா, இறைவா எனக்கு நீ நேர்வழியை தந்ததற்கு பிறகு நான் வழிகேட்டிலே போய்விடக் கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி எத்தனையோ பிரார்த்தனைகள் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல நாம் உறுதியோடு செயல்படுவதற்கு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான், அவருடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவற்றையோ எல்லாம் சேர்த்து விட்டுதான் நாம் இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும். அவற்றையெல்லாம் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டுதான் நாம செயல்படணும். அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்காம, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்காம, தொழுகைகளை எல்லாம் வீணடித்து விட்டு மார்க்கத்தினுடைய காரியங்களை எல்லாம் கடைபிடிக்காமல் வாழ்ந்தால் எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இந்த உலகத்திலேயும் இறை உதவி இல்லாமல் போய்விடும், நாளை மறுமையிலேயும்
நாம் துர்பாக்கியசாலிகளாக மாறிவிடுவோம் என்பதை உணர்ந்து எந்த நிலையிலேயும் உறுதியோடு செயல்பட்டு மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த இந்திய நாட்டில் முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இந்த இந்திய நாடு என்பது மதச்சார்பற்றதாக, ஒற்றுமையை போதிக்கக்கூடியதாக, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் எந்த மார்க்கத்தையும் பின்பற்றலாம், அவற்றை பிரச்சாரம் செய்யலாம் என்கிற சுதந்திரத்தை வழங்கியிருக்கிற ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நாட்டில் இந்த மத்தியிலே ஆளுகிற மைனாரிட்டி பாஜக அரசு எப்போது ஆட்சி கட்டிலே அமர்ந்ததோ அன்றிலிருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒவ்வொரு சட்டங்களையும் கொண்டு வருவதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதியை இடித்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு அவற்றை முஸ்லிம்களிடத்திலிருந்து பறித்தார்கள். அதுபோல் காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை பறித்து முஸ்லிம் விரோத போக்கை வெளிப்படுத்தினார்கள். முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக அவருடைய வன்மத்தை கக்கினார்கள். அதுபோன்று இன்னும் ஏராளமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து CAA என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். பொது சிவில் சட்டத்தை அமலாக்குகிறோம் என்று இப்படி ஏராளமான சட்ட திருத்தங்கள் மூலமாக சட்டங்களை கொண்டு வந்து முஸ்லிம்களை ஒடுக்கினார்கள். அதே வரிசையில் இப்போது வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய விரோத போக்கை அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக எதிர்கட்சிகளிடத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. நாட்டிலே பல பக்கங்களிலிருந்தும் எதிர்ப்பை சந்தித்த நிலையில் அந்த சட்டத்தை நாடாளுமன்ற கூட்டு குழுவிற்கு பரிந்துரை செய்தார்கள். அதிலே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவில ஆய்வு செய்கிறோம் என்கிற பெயரில் ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தினார்கள். இப்போது அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்பது இந்த திருத்த சட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்தலாம் என்கிற அனுமதியை வழங்கி இருக்கிறது. இந்த கூட்டுக்குழு என்பதே ஒரு அப்பட்டமான ஒரு கண் துடைப்பு நாடகம்தான். ஏனென்றால் பாஜகவினுடைய அந்த சட்ட திருத்தத்தை கூட்டுக்குழு அமைத்து விவாதிப்பதற்கு அந்த பாஜகவினுடைய MP ஒருவரே என்ன செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தலைமையில ஒரு கூட்டுக்குழு அமைத்து அதுல பல கட்ட விவாதங்களை நடத்தி இறுதியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கூட்டுக்குழுவில் இருக்கிற எதிர்தரப்பு உறுப்பினர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிராகரித்துவிட்டு அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற எதையுமே கண்டுகொள்ளாமல் இந்த ஆதரவு எம்பிக்கள் சொல்லுகிற அத்தனை காரியத்தையும் ஏற்றுவிட்டு இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அப்பட்டமான ஒரு முஸ்லிம் விரோத போக்கை தொடர்ச்சியாக கையில் எடுத்து இதிலேயும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம இதன் மூலமாக உணர முடிகிறது. இந்த போக்கு என்பது இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிற ஒரு போக்கு. இதற்கு முன்னால் இந்த இந்திய நாடு என்பது உலக தரத்தில் முன்னேறி சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த மைனாரிட்டி பாஜக அரசு, இந்துத்துவ கொள்கை உடையவர்கள், RSS சங்பரிவாளர்கள் இந்த நாட்டை எப்போது கையில் எடுத்தார்களோ, ஆட்சி அமைத்தார்களோ, அப்போதிலிருந்து இந்த நாட்டை பழமைவாதத்தின் பக்கம் பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார்கள். முன்னோக்கி சென்று கொண்டிருந்த இந்த நாட்டை
மதத்தின் அடிப்படையிலேயும் முஸ்லிம் இந்து என்கிற வெறுப்பு பிரச்சாரத்தின் அடிப்படையிலேயும் எப்போது பார்த்தாலும் நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நாட்டில் இருக்கிற பெண்களுக்குண்டான பாதுகாப்பிலே இவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள். நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை கவனிக்க மாட்டார்கள். நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். எப்போது பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் சட்டங்களை இயற்றுவதும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்துக்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வை பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலமாக கலவரங்களை ஏற்படுத்தி அதிலே குளிர் காய்வதும் தான் இவருடைய வேலையாக இருக்கிறது. இந்த போக்கு எப்படிப்பட்டது என்றால், சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து பிறகு மனிதனை கடித்த கதை என்று ஒரு கதை சொல்லுவார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நாளைக்கு இன்னொரு சாரார் மீது பாய்வார்கள். அதற்கு பிறகு இந்துக்கள் மீதே பாய்வார்கள், இந்துக்களையே கடித்து குதறுவார்கள். வர்ணாசிரம கொள்கையை கொண்டு வந்து மக்களை ஜாதியின் அடிப்படையில அவர்கள் தரம் பிரித்து, எப்படி இந்த நாடு பழமையிலே இருந்ததோ, இருண்ட காலத்திலே இருந்ததோ, சாதியினுடைய அடிப்படையிலே அடிமைப்பட்டு குத்தடிமைகளாகவெல்லாம் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட காலங்களுக்கு இந்த இந்திய நாட்டை இவர்கள் இழுத்துச் செல்கிறார்கள். இந்த போக்கு என்பது இந்த நாட்டிற்கு ஆரோக்கியமான ஒரு போக்கு இல்லை என்பதை உணர்ந்திருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களும் இது போன்ற சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக நியாயவான்களும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களும் நீதி அரசர்களும் நியாயமாக சிந்திக்கக்கூடியவர்களும் பொதுமக்களும் எதிர்ப்புக்கு அதிகமான குரல் கொடுத்து இது போன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்த விடாமல் இருப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து, இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமானது இல்லை என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு, இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை உறுதியோடு எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அறிவிப்பு, நம்முடைய பக்கத்து கிளையாக இருக்கிற தக்கலை கிளை சார்பாக இன்றைக்கு 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே மார்க்க கல்வியை பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற அறிவிப்போடு இந்த ஜும்மாவினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.